எங்கப்பா இறங்கணும்? நான் இங்கே இறங்கிறேன் சார். சரிப்பா. சார் இன்சூரன்ஸ்ல நல்ல பெனிஃபிட் இருக்கு சார். சேவிங்ஸும் பண்ண மாதிரி இருக்கும் சார். நம்ம லைஃபுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் சார். அதனால தான் சொல்றேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா போடலாம்ப்பா. ஒரு பாலிசி போட்டுருங்க சார். வரேன். மாமா எதுக்கு இங்க உட்காந்துருக்காரு? அக்காவும் கூட வந்திருப்பாங்களா? அக்காவை காணோம். மாமா பதட்டமா இருக்காரு. என்னாச்சு? வேணாம், அக்கா கிட்ட முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அப்படியே கௌதம கூட்டிட்டு வந்து கீழ்ச்சிட்டு தான் மறுவேளை பாப்பேன். ஏன் நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஏன் புள்ளன்னு சொல்லுவீங்கல்ல? முடிஞ்சா கண்டுபிடிங்க பாப்போம். ஏய் சொல்லு வசந்த். அக்கா, உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குற? இல்லக்கா, மாமா ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதான் கேட்டேன். வசந்த், என்னடா சொல்ற? மாமாவை நீ பாத்தியா? ஜானகி, கௌதம் கரெக்டானா? ஐயோ, என் கண்ணு முன்னாடியே ரோட் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. கௌதம், என்ன ஆச்சு? நீ என்ன சொல்ற உன் தம்பி? சொல்லு. அவன் வசந்த் அவரை பார்த்துட்டானா? கௌதம் இருக்கிற இடத்துல தான் அவனும் இருக்கானா? எனக்கு சந்தோஷத்துல மூச்சே நின்னுடும் போல இருக்கே. ஏய், நீ நல்லா சொல்லு. இது உண்மையா இல்ல வேற யாரையாவது பார்த்துட்டு உன் தம்பி உளறானா? வசந்த் என்ன சின்ன குழந்தைய உளறதுக்கு சொந்த மாமா அவனுக்கு தெரியாதா? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருங்க. அம்மா எங்கம்மா இருக்கான்? தெரியல அத்தை, இருங்க கேக்குறேன். வசந்த், வசந்த் மாமாவை எங்கடா பார்த்த? இந்த ஆலப்பாக்கம் ரோடு இருக்குல்லக்கா, அது பக்கத்துல தான் இருக்காரு. அப்படியா? சரி, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். நீ முதல்ல அந்த லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. அக்கா, மாமாக்கு என்னக்கா ப்ராப்ளம்? ஐயோ வசந்த், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் வசந்த். ஏய், நீ மாமா கிட்ட போய் பேசிடாத. சரிக்கா. அவர் எங்கயாவது போயிட போறாரு. நீ அங்கே இருந்து அவரை கவனிச்சிட்டே இரு, புரியுதா? ஓகேக்கா. என்னமா சொன்ன? அத்தை, உங்க வேண்டுதல் வீண் போகல அத்தை. கௌதம் நமக்கு கிடைச்சிட்டாரு. சரி, வா 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 போலாம், கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க வராதீங்க அத்தை. கௌதம் இப்போ என்ன மனநிலையில இருக்காருன்னு தெரியல. உங்களை பார்த்து சங்கடப்பட்டு மறுபடியும் எங்கேயாவது போயிட்டாருன்னா பெரிய சிக்கல் ஆயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் முதல்ல அவர்கிட்ட பக்குவமா பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க இருங்க அத்தை. நீ அவன்கிட்ட பக்குவமா இல்ல பக்குவமால பேசக்கூடாது. அவனை நீ கூட்டிட்டு வர, சரியா? நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன். பேசுறதெல்லாம் போதும், சீக்கிரம் வா போலாம். நீங்க எங்க வரீங்க? நான்சென்ஸ். இது என்ன கேள்வி? கௌதம கூட்டிட்டு வரதுக்கு தான் நான் வரேன். அதான் என்ன பார்த்து கௌதம கூட்டிட்டு வந்து கிழிப்பியான்னு கேட்டீங்கல்ல, நானே தனியா போய் கிழிச்சுக்கிறேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. சும்மா இருங்க. நான் போயிட்டு வராங்க. கடவுளே, என் புள்ளைய எப்படியாவது என்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். முருகா. கௌதம், நீ கடிச்சிட்டியா? என் பையன் கடிச்சிட்டான். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரிம்மா. அப்பாடா, நல்ல வேலை மாமா போகல, இங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அக்கா வர இன்னும் காணுமே. அண்ணா இங்கதான் நிறுத்துங்க. சரிம்மா. நிறுத்துங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வசந்த், மாமா எங்கடா? தோ அங்க இருக்கார் பாருக்கா. ஐயோ அக்கா, நீ எங்க அழுவுற? என்னாச்சு? கடவுளே, நான் கௌதம பார்த்துட்டேன். என் கௌதம பார்த்துட்டேன்.
என் கௌதம் எனக்கு கிடைச்சிட்டாரு. கௌதம், எனக்கு ஒன்றும் புரியலக்கா. நீ அழுவுற, மாமாவும் அழுவுறாங்க. என்னதான் பிரச்சனை சொல்லுக்கா. சொல்ற வசந்த். கௌதம், அக்கா, கௌதம், உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன் கௌதம் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஆமா, கௌதம், எங்க போறீங்க? வாங்க கௌதம், வீட்டுக்கு போலாம். கைய விட. விட முடியாது. வாங்க வீட்டுக்கு போலாம். கைய விட போறியா இல்லையா? ஐயோ கௌதம், இப்ப நீங்க வீட்டை விட்டு போற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. வாங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இனி நான் அந்த வீட்ல யாரோ தானே. இனிமே என்னால அங்க சகஜமா வாழ முடியாது. முடியவே முடியாது. அதனால நான் போறேன். நான் இருக்கேன் கௌதம், உங்களுக்காக நான் இருக்கேன். என்னோட சகஜமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதான் பிரச்சனை. என்ன விடு. ஏன் கௌதம், என் மேல உங்களுக்கு என்ன கோவம்? என்ன கோவமா? ஏன் உனக்கு தெரியாதா? அஞ்சலி சொத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்ச நாள் நான் தத்து பிள்ளைங்கிறத மறைச்சா, ஜானு தான் பெத்த தாய் இல்லைன்னு தெரிஞ்சும் கௌதம் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு மறைச்சாங்க. பைரவி அம்மா எப்படி இருந்தா என்ன? தனக்கு ஒரு பிசினஸ் வாரிசு வேணும்னு மறைச்சாங்க. ஆனா உனக்கு மறைக்க வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? ஏன்? இல்ல கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் தெளிவா மறைச்சிட்டு இப்ப என்ன புதுசா சொல்ல போற? நான் போறதுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, நீயும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு தான் எனக்கு இப்ப வருத்தமே. உன்னை என் ஒய்ஃபா மட்டும் பார்க்கல, என் மறு உருவமா பார்த்தேன். அதே மாதிரி குணம், அன்பு, பாசம், காதல் அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்ச. உன் கைய பிடிக்கிற வரைக்கும் பிசினஸ், பணம், அந்தஸ்துன்னு ஒரே மாதிரி என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஆனா நீ என் வாழ்க்கைக்குள்ள எப்ப வந்தியோ என் லைஃபே மாறி போச்சு. நாம எப்படி இருக்கோம், என்ன சாதிச்சோங்கிறத விட எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் அர்த்தமேன்னு புரிய வச்சேன். அன்னைக்கு அசந்து போய் உன் கையை இறுக்கி பிடிச்சவன் தான். அஞ்சலி உண்மையை சொல்ற வரைக்கும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் கையையும் விட்டது கிடையாது, உன்னையும் விட்டது கிடையாது, யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுத்ததும் கிடையாது. நீ என்ன விட்டுட்ட, என்ன விட்டு கொடுத்துட்ட. ஏன் இப்போ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே பார்த்தேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையோட போராட்டத்துல சிக்கி திணறிட்டு இருந்தேன். உங்களோட கற்பனை செய்ய முடியாத காதல் என்ன சந்தோஷத்துல திணற வச்சது. நான் தனியானவ கிடையாது கௌதம். நீங்க சொன்ன மாதிரி எனக்குள்ள நீங்க மட்டும்தான் முழுசா இருக்கீங்க. இப்ப திடீர்னு அந்த வேரோட புடுங்கனா நான் செத்துட மாட்டேனா? ப்ளீஸ் கௌதம், வாங்க போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.